மாணவர்களே, தரம் 10 பாடசாலை பாடத்திட்டத்துக்கு உட்பட்டதாக முதலாம் தவணை பரீட்சைக்கு வரும் என எதிர்பார்க்கின்ற விளையாட்டு போட்டி தொடர்பான, குறிப்பாக இல்ல விளையாட்டு போட்டி தொடர்பான ஒரு கட்டுரையை தான் இப்பொழுது சிங்களத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். පාසල් විෂය නිර්දේශයට අදාළව 10 ශ්‍රේණියේ ඔයාලගේ පාසල් පෙළපොතේ පළමුවෙනි පාඩම නෙළුම් නිවාසය. එතකොට ඒ මාතෘකාවට අදාළව ඔයාලට රචනාවක් පළමුවෙනි වාර පරීක්ෂණ වෙනුවෙන් රචනාවක් එන්න පුළුවන්. ඉතින් ඒ පුතේ මම එතනින් රචනාවක් ඔයාලට ඉදිරිපත් කරනවා. ඉතින් ඊටත් වඩා මොඩල් එක ආකෘතිය පමණයි ඔයාලට ඉදිරිපත් කරන්නේ. ඊටත් වඩා අර්ථවත් රචනාවක් ඔයාලට නිර්මාණය කරන්න පුළුවන්. එහෙනම් ඔයාලා ඊටත් වඩා ලස්සන අර්ථවත් රචනාවක් නිර්මාණය කරනවා නම් අපිට WhatsApp කරන්න. අපි ඒකෙන් හරි වැරදි තිබුණොත් අපි බලලා වාර්තා දෙවන්න. හරි. එහෙනම් අපි බලමු මේ රචනාව. අද මේ මාතෘකාවට අදාළ පළවෙනි පාඩමට අදාළ රචනාව කුමක්ද? ස්ක්‍රීන් එක පේනව නේද? හරි. கட்டுரை எழுதுதல், ரச்சனா லிவியம். முதலாவது கட்டுரை. இது எல்லாரும் நீங்க எல்லாரும் உங்களோட அபியாச வகுப்பில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எழுதி இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்க இங்க பங்கேற்ற ஒரு விளையாட்டு போட்டின்னு தான் நான் பங்கேற்ற இல்ல விளையாட்டு போட்டின்ற தலைப்புல தான் எழுதியிருக்கிறேன். அப்ப நீங்க கண்டு மகிழ்ந்த மாதுட்டு நிவாசாந்திர கிரீடா உற்சவே நான் கண்டு மகிழ்ந்த இல்ல விளையாட்டு போட்டி அப்படின்னு எழுதலாம். அல்லது கிரீடாவின் அப்பட்டலபின பிரயோஜனம், விளையாட்டினால் எமக்கு கிடைக்கும் பயன்கள், அந்த கட்டுரை நான் உங்களுக்கு தருவேன். இதை முடிப்போம். மா சகபாகி நிவாசாந்திர கிரீடா உற்சவே, நான் பங்கேற்ற இல்ல விளையாட்டு போட்டி. நான் பங்கேற்ற இல்ல விளையாட்டு போட்டி. தலைப்பு புரிஞ்சுதா? அனுராகன், அகமத், தலைப்பு புரிஞ்சதா? மா சகபாகி நான் பங்கேற்ற நிவாசாந்திர கிரீடா உற்சவே, இல்ல விளையாட்டு போட்டி. பசுகிய அவருத்தே ஜனவரி மாசே, சென்ற வருடம் ஜனவரி மாசத்திலே அப்பே பாசலே எங்களுடைய பாடசாலையிலே ஓலு பிச்ச அரளிய நிவசாத்திர அப்படின்னா ஓலு அள்ளி, பிச்ச மல்லிகை, அரளிய அலரிப்பு, நிவசாத்திர இல்லங்களுக்கு இடையே நிவாசாந்திர கிரீடா உற்சவியா இல்ல விளையாட்டு போட்டி ஒன்று இத்தா உத்கர்ஷவத்தாந்தமே மிகவும் கோலாகலமான முறையிலே பேவத்துனா நடைபெற்றது. මෙම ක්‍රීඩා උත්සවයේ இந்த விளையாட்டு போட்டியிலே மம ஓலு நிவாசிய நியோஜனය කරමි. நான் அள்ளி இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி, அதாவது எனது இல்லம் அள்ளி இல்லம், கிரீடா இசவ் துணக்கட்ட சகபாகி உணவு, எனது அள்ளி இல்லத்துக்காக அள்ளி இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போட்டியாளராக 3 போட்டிகளிலே நான் பங்கேற்றேன். எனாம், அதாவது அவையாவன மீட்டர் சீய, மீட்டர் தேசிய, துரப்பெனீம் சஹா பெனீம என இசவ் துணென்ம. அப்படின்னா என்னென்ன நிகழ்ச்சியில இவர் சேர்ந்திருக்கிறாராம்? இந்த கட்டுரை ஆசிரியர் எழுதுறவரு அவர் தான் இந்த பங்கேற்று எழுதுறாரு. அவர் பங்கு பெற்றது எழுதுறாரு. 100 மீட்டர், 200 மீட்டர் துரப்பெனீம். துரப்பெனீம்னா நீளம் பாய்தல் என இசவ் துணென்ம. நீளம் பாய்தல் என்ற 3 இசவ் நிகழ்ச்சிகளிலுமே பிரதம ஸ்தானை லபாக பிரதம ஸ்தானை லபா, அதாவது 3 நிகழ்ச்சிகளையும் முதலாம் இடத்தை பெற்று மாகே உப்பரிமதாயகாத்திய என்னால் முடிந்த கூடுதலான பங்களிப்பை, என்னால் முடியுமான உப்பரிம முழுமையான பங்களிப்பை மாகே ஓலு நிவாசிய வேணுமே எனது அள்ளி இல்லத்துக்காக லபாதுடினி வழங்கினேன். அப்படின்னா இவருக்கு ஒரு 3 போட்டியில கலந்து கொண்டிருக்கிறாரு, 3லையும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாரு. அவரால் என்ற பூரண ஒத்துழைப்ப தனது இல்லத்துக்கு அவர் வழங்கி இருக்கிறாரு. அது உண்மையான வீரன். சரி, அப்ப அவர் என்ன சொல்றார் கட்டுரை ஆசிரியர் பாருங்க. மெம கிரீடா உற்சவே, இந்த விளையாட்டு போட்டியிலே அவசான் தவசே
கடைசி நாளின் இறுதி நாளின் உங்களுக்கு பொதுவா தெரியும் எல்லா விளையாட்டு போட்டியிலையும் எல்லா இல்ல விளையாட்டு போட்டிகளும் எல்லா பாடசாலைகளும் நடக்கிற இல்ல விளையாட்டு போட்டிகள்ல கடைசியா வச்சிருப்பாங்க ஒரு போட்டி. என்னது அது? என்ன நிகழ்ச்சி? அஞ்சல் ஓட்ட நிகழ்ச்சி. அஞ்சல் ஓட்டத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த ட்ரில் பிராக்டிஸ் அது இதெல்லாம் நடக்கும், அணிவகுப்பெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு மந்திரி அமைச்சர்கள் வந்து பெரியவங்க வந்து பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நிறைவு பெறும். சும்மா அப்படி ஜாலியா காணாண்டு இருக்கும். அப்படி ஆகாம விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கா ஸ்கூல்ல? ஓம் சார், ஆனா இன்னும் நடக்கல. நடக்கலையா? ரைட் ரைட், இனி நடக்கும். சரி. මෙම ක්‍රීඩා උත්සවයේ අවසන් දවසේ இந்த விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாளின் அவசான் இசவுவாக் லெස இறுதி நிகழ்வாக இறுதி நிகழ்ச்சியாக இருந்தது மீட்டர் ஹாரசிய ஹத்தர். மீட்டர் ஹாரசிய ஹத்தர் இல்ல, மீட்டர் ஹத்தர ஹாரசியன்னு வரும். பரவாயில்ல மாறினதுக்கு. 4x400 சகய திவீமே தாரங்க அப்படின்னா 4x400 அஞ்சல் ஓட்டம் தான். அஞ்சல் ஓட்ட போட்டி தான் இதா உனுசும் வியர் மிகவும் ஆஹ், மிகவும் சூடு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. මෙම සහයදීමේ අවසන් ඉසව්වට இந்த அஞ்சலோட்ட இறுதி நிகழ்வான இந்த அஞ்சலோட்ட போட்டிக்கு முன்பதாக பிரதமே அஞ்சலோட்டம் போட்டி இன்னும் நடக்கையில நடக்க முந்தி இந்த இல்லங்களுக்கு இடையிலான புள்ளிகளை பார்த்தா புள்ளிகள் அடிப்படையில பார்த்தா அப்பே நிவாசிய தெவனிஸ்தானியது எங்கட இல்லம் இன்னும் இரண்டாம் நிலையில தான் இருக்கு, இரண்டாம் இடத்துல. அஞ்சலோட்டம் மட்டும்தான் இருக்கு. அது ஓடி வின் பண்ணினா ஓகே, வின் பண்ணாட்டி நீ 2 அல்லது 3 அப்படி போய்த்திரும். அப்ப அஞ்சலோட்ட போட்டிக்கு முன்னர் எங்களுடைய இல்லம் இரண்டாம் நிலையில தான் இருக்கு. அரளிய நிவாசிய பிரதம ஸ்தானியது. அப்ப அலரிப்பூ அலரி இல்லம் தான் முதலாம் இடத்துல இருக்கு. இப்ப எங்கட அள்ளி இல்லம் இரண்டாம் நிலையிலும் மல்லிகை இல்லம் மூன்றாம் இடத்திலும் இருக்கு. இன்னும் அஞ்சலோட்ட போட்டி மட்டும்தான் இறுதியா இருக்கு. பிரதம ஸ்தானியது அத்பத்கரவின் சிட்டிம மிக சுவிசேஷ அவஸ்தாவைக்கு இது வந்து மிகவும் ஒரு சேடமான ஒரு சந்தர்ப்பம். இது எல்லாரையும் கொஞ்சம் ஆச்சரியத்துக்கு உட்படுத்துற ஒரு கட்டம். கடைசி அஞ்சலோட்டத்து போட்டிக்கு பிறகு எது ஃபர்ஸ்ட் வருமோ எது செகண்ட் வருமோ தேர்ட் வருமோன்னு தெரியல. ஆச்சரியத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பம். அஞ்சலோட்டம் தான் இப்ப தீர்மானிக்க போகுது. ஆரல் எனிவச பாரதவா அப்படின்னா எங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த முதலாம் இடத்தில் இருக்கின்ற இந்த அலரி இல்லத்தை தோக்கடித்து பிரதமஸ்தானி லபாக அன்னட்டனாம் முதலாம் இடத்துக்கு நாங்க வரணுமா இருந்தால் அப்பி அவசான் சஹதிவீமே இசௌவி இறுதியாக நடைபெறுகின்ற இந்த அஞ்சல் ஓட்ட போட்டியிலே பிரதமஸ்தானில பாகத்தை யுத்துவத்தி புனி முதலாம் இடத்தை நாங்க பெற்று ஆகவே வேணும். அப்படின்னா மட்டும்தான் எங்களுக்கு முதலாவது வரையும் அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு. பிரேக் அங்கே பிரீத்தி கோஷாவும் இது பார்வையாளர்களின் கூச்சலாட்டம் கரகோஷத்துக்கு மத்தியிலே அவசன் மீட்டர் ஹார்சி ஹத்தர தாரங்க இசவ்வ ஆரம்பவிய. அப்ப பார்வையாளர்கள்ட வெறி அந்த சத்தம் கூச்சலாட்டத்துக்கு மத்தியில இறுதி 4x400 அஞ்சல் ஓட்ட போட்டி ஆரம்பமானது. இது என்ன காலத்துல எழுதி இருக்கிறேன்? நிகழ்காலத்திலே இருந்த காலத்திலயா அஹ்மத்? கால முக்கியம் ஒரு கட்டுரைக்கு. இறந்த காலத்தில் எழுதியிருக்கிறேன். நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். ஓகே. மெம இசவ்வே மா அவசான் தாவண கிரீடைக்கா உடமி. இப்ப இந்த அஞ்சல் ஓட்ட போட்டியில வந்து நான் வந்து கடைசி ஓட்ட வீரர். ஒரு அஞ்சல் ஓட்ட போட்டிக்கு 4 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு இல்லங்கள்லயும் 4 பேர் இருப்பாங்க. அப்படித்தானே அஹ்மத்? இப்ப ஓம் சார். எங்கட இல்லத்துல 4 பேர் இருக்கிறாங்க. எனக்கு முன்னால 3 பேர் ஓடிட்டு கடைசா கம்பத்தை எனக்கு தான் தருவாங்க. அப்ப நான் தான் கடைசா ஓடி முடிக்கணும். பெரிய பொறுப்பு.
பார்ப்போம் என்ன நடக்குது. එම ඉසව්වේ අපි දෙවනි ස්ථානයේ සිටි අතර இப்ப போட்டி ஆரம்பமாயிட்டது. இன்னும் ஓடக்குலையும் 2ஆம் நிலையில தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க எனக்கு முன்னுக்குள்ளவங்க. இப்ப நான் என்ன செய்யறேன் பாப்போம். துன்வெனி தாவன சகோதரியாகி மூன்றாவது அந்த என் குழுல டீம்ல இருக்கிற மூன்றாவது நபர் இப்ப ஓடிக்கொண்டு வந்து எனக்கிட்ட கம்பத்தை தரப்போறாரு. தாவன சகோதரியா துன்வெனி தாவன சகோதரியாகி யாஷ்டிய லபாகத்மா. யாஷ்டியன்னா என்ன? அந்த பேட்டன் சொல்லுவாங்க. அந்த கம்பம், அந்த கோல் தெரியுமா? கோல் கோல் மாற்றல். அப்ப அந்த கம்ப அஞ்சல் ஓட்டத்துல அந்த ஓடி அந்த கோலை மாத்தி அப்படி கொடுக்கணும். கை மாத்தி இப்படி அடுத்தடுத்து அடுத்து கொடுத்து அப்படியே போகணும். கம்பம் கீழே விழுந்தாலும் பிரச்சனை என்ன, சரியா அந்த டைமிங்ல அதை அண்டர் பாஸ், ஓவர் பாஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குது என்ன. அந்த பேட்டன் பாஸ் பண்ற மெத்தட் அது விளையாட்டு ஹெல்த் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப 3ஆம் நிலையில ஓடி வருகின்ற அந்த சகோதரன் இன்னும் 2ஆம் நிலையில 2வது இடத்துல தான் அந்த அஞ்சல் ஓட்டத்திலையும் ஒரு செகண்ட் பிளேஸ் தான் போய் கொண்டிருக்கு. அப்ப அவரிடமிருந்து கம்பத்தை பெற்ற நான் மாகே முழு சக்தி பிரமாணிய. அப்படின்னா எனது முழு சக்தியையும் பயன்படுத்தி மாகே நிவாசியே எனது இல்லத்துக்காக முழு சக்தியையும் பயன்படுத்தி ஜெயகிரகணே உதேசா எங்களோட இல்லத்திட எங்களோட ஹவுஸ்ல வெற்றிக்காக பாவிதா கரமி பயன்படுத்தி கொண்டு முழு சக்தியும் எனது இல்லத்தின் வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டு விதுலி வேகேன். அப்படின்னா அப்படியான சொற்களை போடணும். அப்பதான் அந்த கட்டுரைக்கு ஒரு அர்த்தம் வரும், உத்வேகம் வரும். அப்ப எனது எனது இல்லத்திட வெற்றிக்காக முழு சக்தியையும் பயன்படுத்தி 3ஆம் நிலையில உள்ள அந்த நண்பர்கிட்ட கம்பத்தை அப்படியே வாங்கி நான் என்ன செய்யறேன், விதுலி வேகேன் அம்பாகோஸ். விதுலி வேகேன்னு சொல்றது மின்னல் வேகத்துல, அப்படி இப்படி வேகமும் இல்லை. உசைன் போல்ட் மாதிரி மின்னல் வேகத்துல போய் கோசுனா ஓடி சென்று ஓடி பிரதம ஸ்தானே லபாகேனிமின் பசு. அப்ப மின்னல் வேகத்துல எப்படியோ ஓடி முதலாவது இடத்தை பெற்றதுக்கு பிறகு கிரீடா பீட்டியத்துல விளையாட்டு மைதானத்துக்குள்ள எத்திவு பிரீத்தி கோஷாவு அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள ஏற்பட்ட அந்த சத்தம், மகிழ்ச்சி, ஆரவாரம் தாமமகே கனට தோங்காரதமின் பவதி. அந்த இறுதி கட்ட அந்த வெற்றி அந்த மக்களோட பார்வையாளர் கரகோஷம், ஹவுஸ்ல உள்ளவங்களோட கரகோஷம், சத்தம் இன்னும் எனது காதுகளில் எதிரொலிக்கின்றன அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு. கடைசி முடிவுரைக்கு சமாலோசனை என்று சொல்லுவாங்க. மாகே பாசல் ஜீவிதே, மாகே பாசல் ஜீவிதே, எனது பாடசாலை வாழ்க்கையிலே விவித கிரீடா உற்சவல மா சகபாகிவா. பலதரப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் நான் பங்கு பெற்றிருந்தாலும் கூட மெம கிரீடா உற்சவையா இந்த விளையாட்டு போட்டியானது தாமத் மாகே ஜீவிதே சுவிசேஷ கிரீடா உற்சவையாக்கனாத்தர இது எனது வாழ்விலே ஒரு மிக முக்கியமான விசேடமான ஒரு விளையாட்டு போட்டியாக அமைவதுடன் கிரீடாவே அவசன் ஹோராவ அந்த விளையாட்டு நிகழ்வின் அந்த போட்டியின் இறுதி வினாடிகள் அந்த பிரீத்தி கோஷாவ அந்த மகிழ்ச்சி ஆரவாரங்கள் மெதின் ஆரவாரங்களுக்கு மத்தியிலே பிரதம ஸ்தானியட ஹிமி குசலானி முதலாம் இடத்துக்கான அந்த வெற்றி கேடயத்தினால்
பிதும் லெபு அப்ப நிவாசியே, வெற்றி கேடயத்தினால் அலங்கரிக்கப்பட்ட எங்கள் இல்லமானது அந்த வெற்றி நிகழ்வானது அந்த கேடயத்தை முதலாம் இல்லத்துக்கான அந்த வெற்றி கேடயத்தை பெற்ற அந்த சந்தர்ப்பமானது மாகே சீத்தத்துள எனது மனதுக்குள் சதா நொமெக்கென என்றுமே அழியாத மிகிரித்தம மதகையாக்கே இனிமையான ஒரு ஞாபகமாகும் அப்படின்னு கட்டுரையாசிரியர் கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு பொய்யான கட்டுரை அல்ல. உண்மையாக எனது வாழ்வில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை மையப்படுத்தி எழுதிய ஒரு கட்டுரை. அதனால எனக்கும் இன்னும் மறக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த விளையாட்டு போட்டிகள்ல அந்த பசுமையான நினைவுகள் மனசுல வந்து வந்து போகும். ஆகவே அதுல எப்படி நம்ம ஒரு பிற மொழியால எழுதுறது, அது மிக முக்கியம். சொந்த தாய்மொழியால எப்படியோ உங்களோட அந்த உணர்வுகளை அந்த ஞாபகங்களை சொல்லலாம். ஆகவே இரண்டாம் மொழி சிங்களத்துல அதை எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்குறது. இப்ப நான் எழுதியிருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் உங்களோட அந்த விளையாட்டு போட்டிகள் ஏதாவது கண்ட ஒரு நிகழ்வா இருக்கலாம், அல்லது பங்கு பற்றிய இவ்வாறான மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கலாம். சில நேரம் கற்று இப்படியும் வரலாமே, அப்படியே ஜீவித்தே அமத்துக்கு நோவன அவஸ்தா, உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை எழுதலாம் தானே. அப்ப அது மிக முக்கியம். ஆகவே நீங்களும் சரியா அனுராகன் அகமட் எழுதுங்க. எழுதி இது மாதிரி வேற கட்டுரைகள் நீங்க ட்ரை பண்ணி எழுதுங்க. எழுதி அனுப்புங்க. பிழைகள் வரலாம், பிரச்சனை இல்லை. பிழைகள் வந்தா தான் சரியானதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப அதை நான் திருத்தி உங்களுக்கு நான் அனுப்புவேன். அப்ப இதையும் கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. இதுல வடிவங்கள் உங்களுக்கு இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப இத்துடன் முடிச்சு கொள்வோம். அடுத்த கிழமைக்கு நம்ம இணைய விடயங்களை படிப்போம். ஓகேயா? அப்ப விளையாட்டு போட்டி தொடர்பான இன்னும் ஒரு கட்டுரை இருக்கு. அஹ் பீடாவிங் அப்பட்டலப்பின பிரயோஜனம், விளையாட்டினால் எமக்கு கிடைக்கின்ற நன்மைகள். அப்படி ஏன்னா விளையாட்டுலாம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். நிறைய அந்த உளவியல் நன்மைகள், உடலியல் நன்மைகள், சமூகவியல் நன்மைகள் எல்லாம் இருக்கு. சமாஜிய ප්‍රයෝජන, ඒ වගේම මානසික ප්‍රයෝජන, ඒ වගේම කායික ප්‍රයෝජන සියල්ල මේ ක්‍රීඩාව තුළින් අපට ලැබෙනවා. එහෙනම් මේ ක්‍රීඩාව පිළිබඳ තවත් අපි දැනුම ඥානය අපි ලබන සතිය ලබා ගමු. එහෙනම් අද දවසේ ඔයාලට උගන්වපු දේවල් පැහැදිලි කියලා මම හිතනවා. ඉතින් අනුරාගන් තේරුණාද? අහමඩ් තේරුණාද මම කියපු දේවල්? උගන්වපු දේවල්? ඔව් සර් තේරුණා. හරි. එහෙනම් ලබන සතිය හැමෙමු. හම් වෙනතුරු ඔබ සියලු දෙනාටම සුබම සුබ ராத்திரிයක් වේවා කියලා பிரார்த்தනා කරමින් මම මේ Zoom பந்தியில் சமதாනවා. நள்ளிரவாக உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என வாழ்த்தி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம். வணக்கம். Thank you sir. Bye sir. Goodbye. Good night.